இந்த மருது ரொம்ப மோசமானவனு தெரியும்பா. ஆனா துப்பாக்கி ரேவதி நெத்தியில வைக்கும்போது எனக்கு உயிரே போயிடுச்சுப்பா. அவன் கிட்ட இருந்து அக்காவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அம்மா, கார்த்தி எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. நீ ஏம்மா அமைதியாவே இருக்க? நீ எங்களுக்கு பண்ணது ரொம்ப பெரிய உதவி. இதை என்னைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். கொஞ்சம் இரு வரேன். இந்த முறையும் மண்ணை கவிட்டோம். இந்தா செக்கப்படி. இதுல உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை எழுதிக்கோ. என்னம்மா இது? மாமா நமக்கு பண்ண உதவிய இப்படி பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க. ஒருத்தர் செஞ்ச உதவிக்கு நான் பதிலுக்கு பணம் தரேன். இதுல என்ன தப்பு இருக்கு? செக்க வாங்கிக்கோ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் இதுல எழுதிக்கோ. பணத்தாலெல்லாம் என்ன ஈடு கட்ட முடியாது அத்தை. என்கிட்ட இல்லாத பணமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதுக்காக இங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்? ஏன்னா நான் மனுஷங்க மனசை பார்த்து பழகிறவன், உறவுங்கள்லாம் வேணும்னு நினைக்கிறவன். தாத்தா பாட்டியோட ஆசைப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழணுன்றதான் என்னோட ஆசை. அது என் அம்மாவோட கடைசி ஆசையும் கூட. அதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ சொல்றது கனவுல கூட நடக்காது. அதான் காப்பாத்திட்டல்ல, கிளம்பு. அம்மா, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாரு ரேவதி, பரம்பரை பகைய அவ்வளோ ஈஸியா என்னால மறக்க முடியாது. செஞ்ச உதவியை வச்சுக்கிட்டு உள்ளவரை பார்க்க வேண்டான்னு சொல்லு. மாமா, அம்மா பேசின எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க இப்படி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாம் நிறைய பார்த்தாச்சு.